கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பு மாறாத ஆண்டவரே, உம்முடைய கிருபை குறையாததப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே இயேசப்பா. இதை எல்லா மக்களும் உணர்ந்து எல்லாரும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கணும்ப்பா. உம்முடைய அன்பை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். எல்லாவற்றையும் சிலுவையிலே எங்களுக்காக முடித்தீர் ஆண்டவரே. எங்களை மீட்ட தேவன் எல்லாரையும் மீட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கணும்ப்பா. அவங்க அந்த வாழ்க்கையிலே அனுபவிக்க அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம். இந்த நேரத்திலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை தலைப்பு கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய கோபம். கர்த்தர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் கோபமும் படுவார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? குமாரன் உங்களிடத்தில் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு நம்ம நடந்து கொள்ளணும். நடந்து கொள்வது என்ன செய்யணும்? அவரை முத்தம் செய்யணும். முத்தம் செய்கிறதுனா நம்ம யார் மேலேயும் அன்பாக இருந்தால் தான் அவங்கள முத்தம் செய்வோம். அவங்க மேலே நம்ம பிரியமாக இருப்போம். அதே போல் அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு காரியங்களை செய்வோம். அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்துவையும் நம்ம என்ன செய்யணுமா? முத்தம் செய்யணும். குமாரன்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் தான் மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த உலகத்தில்
தன்னுடைய சொந்த ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் பாடுபட்டார். எத்தனையோ அடிகள் அடித்தாங்க. அவரை கைகள் கால்கள்லாம் ஆணிகள் அரைந்து தலையில் முள்முடி சூட்டி விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார். அவர் மரித்தார். ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவரை நம்ம கோபப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ நம்ம அவரை அண்டிக் கொண்டோம்னா, அவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா, அவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அதனால் இந்த வசனத்தின்படி நீங்கள் அவருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். என்னென்ன காரியங்கள் அவரை கோவப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் தான் அவரை ரொம்ப கோவப்படுத்துகிறது. அவர் பாவத்தின் பரிகாரியாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் பாவத்திலே ஜீவித்து கொண்டு இருக்கோம்னா அதுதான் அவரை கோவப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆதியில் ஏதேனில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். அந்த ஆதாமை அவர் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு அந்த நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவரை கொண்டு வைத்தார். ஆனால் அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தினுடைய கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். ஆனால் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அப்பொழுது சாத்தான் சர்ப்பத்தின் வடிவில் அவங்களோட ஏவாளோட பேசினான். அவள் தனிமையாக இருந்தாள். தனிமையாக இருக்கும்போது தான் நம்ம அதிகமான பாவ எண்ணங்கள் பாவங்கள்லாம் நம்ம செய்வோம். ஆனால் நம்ம யாரோட ஐக்கியமாக இருக்கணும்னா ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவங்களோட உலவுவார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல மகிமையான ஒரு காரியத்தை அவங்க இழந்து போனாங்க. எதனால அப்படின்னா சாத்தானுடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அது நிமித்தமாக அந்த புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விலக்கின அந்த கனியை அவங்க புசித்து அவங்க பாவம் செய்துட்டாங்க. அப்போ ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படியலை. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியமானது. ஒபீடியன்ஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். இப்போ நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா முதல் படி என்னதுன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாததுனால இந்த 2 பேரும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அவங்க அங்கே சும்மா இருந்தாங்க. எல்லா மரத்தினுடைய கனிகளையும் அவங்க புசிக்கலாம். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு நதிகள்லாம் பாய்ந்தது, ஆறுகள் ஆண்டவர் அனுப்பியிருந்தார். அப்படி அவங்க ஒரு வேலையும் செய்யாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. டெய்லி ஆண்டவர் அந்த இடத்துக்கு அவங்களோட பேசி உலாவுவார். அப்படிலாம் இருந்தது அந்த சாத்தான். நமக்கு ஒரு எதிரி உண்டு அப்படின்னு சொன்னால் அவன் சாத்தான் தான். அவன் எப்படியாவது ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த உலகத்துக்கு இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கணும். ஏன்னா அவங்க மனுஷனை உண்டாக்குனதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா பாவத்துக்கு மேலே பாவம் பெருகிக்கிட்டே இருக்குது. அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் அவன் முதல்ல இருந்தே அவன் எப்படி இருக்கிறான், பாவத்திலே ஜீவிக்கிறான். தேவன் மனுஷனை செம்மையாக தான் உண்டாக்குனார். ஆனால் அவன் அநேக உபாய தந்திரங்களை தனக்கு உண்டு பண்ணி கொண்டான். அதனால அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவர் செம்மையானவனா நல்லவனாக தான் உண்டாக்குனார். ஆனால் அவங்க அநேக உபாய தந்திரங்களை. அப்புறம் அந்த ஆதாம் ஏவாளுக்கு 2 குமாரர்கள் பிறந்தாங்க, காயின் ஆபேல். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி அவன் தன்னுடைய நிலத்தில் காயின் தன்னுடைய நிலத்தில் பயிரிட்டதை அவன் கொண்டு வந்தான். இவன் ஆடுகளை கொண்டு வந்தான் ஆபேல். ஆனால் 2 பேருடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆபேலுடைய காணிக்கையை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார். அந்த காயினுடைய இது பலியை அவர் ஏற்றுக்கொள்ளலை, காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. உடனே ஆபேல் மேலே அவனுக்கு பொறாமை எரிச்சல் வந்தது. அது நிமித்தம் ஆபேலை என்ன செய்தான், கொலை செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ முதல்ல கீழ்ப்படியாமல் எங்கே போயிட்டு கொலைக்கு போயிட்டுது. அப்படி பாவத்துக்கு மேலே பாவம் பெருகிக்கிட்டே இருந்து பூமியிலே பாவம் பெருகிட்டு ஆண்டவருக்கு என்ன செய்யன்னு தெரியலை. அப்படி அவங்க ஆண்டவரை வேதனைப்பட்டாங்க. அவர் மனுஷனை பூமியில் உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த காரியம்
தொடர்ந்து நடைபெறதுனால ஆண்டவர் நோவா வந்து நீதிமானாக கண்டார். அவன் மூலமாக அவன் குடும்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாற்ற முடிந்தது. மற்ற யாருமே அவங்க புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தார்கள், அப்படியே அந்த காரியம் அவங்க உலக பிரகாரமான காரியமே செய்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நோவா காலத்தில் பெருமழை சொரிந்து 40 நாள் இரவும் பகலும் அந்த இடத்துல மழை பெய்து எல்லா மலைகளும் முகடுகளும் மூடி அந்த மலைகளுக்கு மேலேயும் 15 முழ உயரத்திற்கு தண்ணீர் நின்றது. அப்படி ஆண்டவர் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் அழித்து போட்டார். அப்புறம் அந்த நோவா குடும்பத்தில் அவனுடைய மனைவி, அவனுடைய 3 மகனும் 3 மருமகளும் தான் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டாங்க. 8 பேர் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டாங்க. அதன் மூலமாக தான் இந்த பூமியில் வந்து சந்ததி உருவாகியது. பிரியமானவர்களே, அந்த நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு செய்த தீங்கை வந்து ஆண்டவர் வந்து மனஸ்தாபப்பட்டார். நான் இனிமேல் ஜலத்தினால ஜனங்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானத்தில் அந்த வானவில்லை வைத்தார். அப்படி ஆண்டவர் வந்து ஜனங்களை நேசிக்கிறார். அப்படி ஜனங்களை நேசித்ததுனால தான் தன்னுடைய சொந்த குமாரனை, யோவான் 3:16 சொல்லுகிறபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அந்த அன்பு கூர்ந்தார். அவர் வந்து நம்ம யாரும் கெட்டு போகக்கூடாது, யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். பாவம் வந்து என்ன நடக்கும், பாவம் எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் சாத்தான் சொன்னோன்னு அவள் அதை பார்க்கும் பொழுது அது அவளுக்கு கண்களுக்கு ஆண்டவர் பிரியமாக இருந்துச்சு தான், புத்தியை தெளிவிக்கிறதா இருந்துதா, அது புசிப்புக்கு ஏற்றதா இருந்துன்னொன்னா அவள் பறித்து சாப்பிட்டா. அப்படிதான் யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாக்கும். அப்போ அந்த பாவம் வந்து நமக்கு எதை உண்டாக்குறது, மரணம். அந்த மரணத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நம்ம யார் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை, அதாவது சாகாத ஒரு ஜீவனை அவர் வந்து நமக்கு கொடுப்பார். நித்தியமாக நம்ம வந்து இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக இருந்தோன்னா அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம வந்து எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக நித்தியமாக இருக்கலாம். தேவதூதர்களை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக அந்த இடத்துல அவரை பாடி துதிக்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த கோபம் எதனால, பாவம். அப்படி கீழ்ப்படியாமல் முதல்ல தொடங்கி அது பெரும் பாவத்துக்கு ஆளாக்கி விட்டது. ஆண்டவர் ஜலத்தினால அழித்தார். ஆனாலும் அவங்க வந்து மனம் திரும்பலை. அதே எண்ணத்தோடு தான், பாவம் தான் அவங்களுக்குள்ளே இருந்தது. அப்படி பாவத்துக்கு மேலே பாவம் அதிகரித்து போனதுனால ஆண்டவர் வந்து தம்முடைய அன்பை, ஜனங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் வந்து நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி ஆகிலும் எங்கள் பிள்ளைகள் எல்லாரும், நான் உண்டாக்குன எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அதனால தான் அவருடைய வருகை வந்து வருகை தாமதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கிருபைன்னு நினைத்து இந்த நாட்களில் நம்ம மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வந்தால் அவர் என்ன செய்வார், தம்மோடு கூட அந்த பரிசுத்தவான்களை தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார். யுகாயுகமாய் நம்ம அவரோட கூட இருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாதவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க வந்து எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதியாக வருவார். முதல்ல இரட்சகராக வந்தார், குழந்தையாக, இயேசு குழந்தையாக பிறந்தார். அப்படி பிறந்த தேவன் இனிமேல் வரும்பொழுது எப்படி வருவாரா, நியாயாதிபதியாக வருவார். அப்போ அவருக்கு முன்னால் நிற்கிறதற்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கும்படி இரவும் பகலும் நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகாமல், கர்த்தருடைய கோபத்தை கோபப்படுத்த விடாமல் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். சில சமயங்களில் ஆண்டவர் ஏதாவது ஒரு சிக்ஷையை, ஒரு சோதனையை கொடுத்து
ஆண்டவர் பக்கமாக திரும்ப வைப்பார். ஆனால் அதை வந்து சிற்றையை நம்ம வந்து அற்பமாக எண்ணாமல், ஆண்டவரே இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு, நான் இன்னும் உம்மிடத்துல நெருங்கி ஜீவிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும். தகப்பன் நேசியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதுனால நம்மளை சிக்ஷித்து ஆண்டவர் வந்து தம்முடைய பரிசுத்த பாதையில் நம்மளை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களை அப்படி தான் நம்ம அறியணும். இயேசுவை வேறே தெய்வம் இல்லை. அப்படி தான் அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். அவர் தான் நமக்கு வந்து மீட்பை சம்பாதித்தார். நமக்கு பாவம், சாபம், வியாதி எல்லாம் நீங்கணும்னா நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோன்னா எல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கி போகும். நம்ம சுகமாக சந்தோஷமாக இருக்கலாம். பிசாசு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்கிறார். அப்படி ஏவாள் வந்து செய்யாததுனால, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மரத்தின் கனியை புசித்ததுனால இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறோம். தாவீது ராஜா சொல்றார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதனால் பிறந்த எல்லாரும் பாவம் செய்கிறவங்க. அதனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, முதல்ல கீழ்ப்படியாமைங்கிற பாவம், ரெண்டாவதாக கொலை, மூன்றாவதாக அவிசுவாசம். யாத்ராகமம் 16:20 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு சென்றார். மோசையே தான் அவனை வழி நடத்துறதுக்கு ஏற்படுத்தினார். அவங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை கொடுத்தா எங்களுக்கு இறைச்சி இல்லைன்னு சொன்னாங்க. இறைச்சி இல்லைன்னு சொன்னோன்னா காடைகளை கொடுத்தார். அப்படி அவங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவையும் இறைச்சியும் கொடுத்தார். அதுலேயும் 6 நாட்கள் நீங்கள் வந்து 1 ஓமர் அளவு சேருங்கன்னா அவங்க நிறைய சேர்ப்பாங்க. ஆனால் வீட்டில் கொண்டு போய் போட்டு அளந்து பார்த்தா 1 ஓமர் தான் இருக்கும். சனிக்கிழமை, அதாவது 6வது நாள் வந்து நீங்கள் அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால, ஏன்னா ஆண்டவர் 6 நாளைக்குள்ளே இந்த உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளை அவர் வந்து பரிசுத்தமாக்கினார். அந்த பரிசுத்த நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கணும், ஆண்டவருக்கு தான் அந்த நாளை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார். மனுஷனுக்காக தான் ஓய்வு நாளை உண்டாக்குனார் ஆண்டவர். அப்போ 6வது நாள் என்ன சொன்னார், 2 நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கிடுங்க. அப்போ ஒருவருக்கு 2 ஓமர் எடுக்கணும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த நாள் காலையிலையும் போய் இன்றைக்கே சேர்த்து வச்சுருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் போய் பார்ப்பாங்க விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரா முந்தின நாளே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆனால் வாரத்து நாள்லேயும் அதே மாதிரி என்ன செய்வாங்க, 6 நாளும் நிறைய சேர்த்து வச்சு மிச்சமும் வச்சுக்கிடுவாங்க. அது அவ்வளோத்தையும் சாப்பிட மாட்டாங்க, நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாளைக்கு வேணும்னு சொன்னால் அதை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அது பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தது அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவர் சொல்லிக்கிற வார்த்தையை வந்து அவங்க கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. அப்படி பாவம், ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை. அதான் இப்பவும் நம்முடைய மக்களுக்கு எப்படி விசுவாசம் இல்லை, நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பொருள் ஆசைப்பட்டு சேர்த்து வைக்காங்க. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். நம்ம பொருள் ஐயோ இப்போ சம்பாத்தியம் பண்ணணும், இப்போ சேர்க்கணும், பிள்ளைக்கு வேணும், நாளைக்கு கல்யாணத்துக்கு வேணும், வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனால் என்ன பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதை நம்ம விசுவாசித்து அவரை தேடணும். மத்தேயு 13:58 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் இயேசு வந்து அங்கே அநேக அற்புதங்கள் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி. அப்போ அவிசுவாசத்தினால அற்புதங்களும் நடக்காது. மார்க் 9 ஒரு அசுத்தாவி பிடித்த மகனை சீஷர்கள்ட்ட கொண்டு போனாங்க. அவங்களால துரத்த முடியல. அப்புறம் இயேசுகிட்ட கொண்டு போனாங்க. இயேசு ஒரு வார்த்தையில் அவங்களுக்கு சுகமாக்கிட்டார். அப்போ ஆண்டவர் வந்து சீஷர்களை கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொண்டார். அப்படி அவிசுவாசத்தினால தான் நீங்கள் வந்து விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயின்னு சொன்னாலும் அப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நமக்கு என்ன, நமக்கு ஒரு சுகவீனம், ஒரு பலவீனம் வந்த உடனே டாக்டரை தான் முதல்ல தேடி போகிறோம். எந்த ஸ்பெஷலிஸ்ட்டு எங்கே இருக்கிறாரு, யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட விசாரிக்கணும்,
யூடியூப்பில் போவோமா, கூகுளில் போவோமா, அப்படி சொல்லி நம்ம வந்து மனுஷரை தேடி தான் நம்ம போகிறோம். அவங்க வந்து இந்த வியாதியினால் நீங்கள் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது வேற ஒரு பயம். இதெல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கெட்டு போகிறதற்கோ கஷ்டப்படுகிறதற்கோ உபத்திரப்படுகிறதுக்கோ ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. நம்மளுடைய அவிசுவாசத்தினால தான் நம்ம அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போகிறது. மத்தேயு 14:31 இயேசு கடல் மேலே நடந்தார். பேதுரு நானும் நடக்கேன் அப்படின்னு சொன்னா, வா அப்படின்னு சொன்னார். அவன் அங்கே உள்ள அலைகளெல்லாம் பார்த்த உடனே, ஐயோ ஆண்டவரே நான் மூழ்க போகிறேன்னு அப்படிங்கிறான். அப்பவும் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 4:40 ஆண்டவர் அவங்க கூட தான் படகுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவங்க வந்து இந்த அலைகளை புயலெல்லாம் பார்த்த உடனே, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு, நான் உங்கள் கூட தானே இருக்கேன். இப்பவும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனாலும் நமக்கு விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாதனால எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எபிரேயர் 11:6 பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனால தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. மார்க் 16:14 ஆண்டவர் நான் உயிர் தெழுவேன், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்துருவேன்னு சொன்னார். ஆனாலும் சீஷர்கள் அதை விசுவாசிக்கலை. அதனால் ஆண்டவர் அவருடைய இருதய கடினத்தையும் அவருடைய அவிசுவாசத்தையும் குறித்து அவர் வந்து கடிந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்கிறார். இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் வந்து கீழ்ப்படியுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அவரை வந்து சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்படுகிறான் காற்றினால் அடிபட்டு ஓடுகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம்ம அவிசுவாசத்தினால எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கணும். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகர். அவர் என்னுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, வியாதிக்காக, பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கிறதற்காக சிலுவையில் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாக அவருடைய நாமத்தினால அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்தது இன்னொரு பாவம் என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புறது. இப்போவும் நிறைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக அவங்க வாய் வந்தபடி பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசவே கூடாது. நம்ம வந்து யாரையும் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரை குறித்தும் நீ இப்படி பாவம் செய்கிற, அதனால் உனக்கு இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் வந்து நியாய தீர்ப்பு செய்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட தான் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால் அவங்க ஆண்டவருக்கு முன்னால் எப்படி இருக்கணும்? நீதியாக நேர்மையாக நடக்கணும், உண்மையாக உத்தமமாக இருக்கணும். அப்படி இல்லாத ஊழியக்காரங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது நம்மளுடைய வேலை இல்லை. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீயும் அந்த குற்றத்தை செய்கிறபடினால நீயும் ஆக்கணைக்குள்ளாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவங்கள நம்ம குற்றப்படுத்தணும்? அப்படிதான் எண்ணாகமம் 16 கோராகின் கூட்டத்தார் 250 பேர் மோசைக்கு விரோதமாக எழும்பினாங்க. அப்போ ஆண்டவர் வந்து பூமி பிளந்து அவங்களால உயிரோடு அவங்கள மூடிட்டு, அப்படி ஆண்டவர் வந்து செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். மோசே கூட நான் முகமுகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நீங்கள் வந்து அவருக்கு விரோதமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கோராகின் கூட்டத்தாரை கடிந்து கொண்டார். பூமி பிளந்து அவங்கள உயிரோட விழுங்கிட்டு. அதே போல் மிரியாம் அவனுடைய சொந்த சகோதரியே என்ன செய்துட்டா, அவனுக்கு விரோதமாக பேசினா. அதன் நிமித்தமாக அவள் குஷ்டரோகி ஆனாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து ஊழியக்காரங்களை குறித்து குறை சொல்லவே கூடாது. அது நம்மளுடைய வேலை இல்லை. கணக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஒவ்வொருவரும் கணக்கு அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி வருகிறது. அதனால் நம்ம யாருக்கும் மறைக்க முடியாது. அதே போல் எலிசா தீர்க்கதரிசிய சிறு பிள்ளைகள் 42 பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? மொட்டை தலையாக ஏறிப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அவன் சபித்தான். அது நிமித்தமாக காட்டில் இருந்து 2 கரடி வந்து 42 பிள்ளைகளையும் கொன்று போட்டது. அப்போது நம்ம வந்து ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசும்போது பயப்படணும். ஏன்னா அவங்க வந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்க. அவங்களுடைய அந்தரங்கம் உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பாவம் செய்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம வந்து நியாய தீர்ப்பு சொல்லவே கூடாது.
அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய காரியம்தான் மோசமாகுமே ஒழிய, நம்மளுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு குறையுமே ஒழிய, சாபந்தான் வருமே ஒழிய வேற ஒன்றும் வராது பிரியமானவர்களே. அடுத்தது வேசித்தனம் பண்ணுகிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம பார்க்குறோம். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய பெண்களோட வேசித்தனம் பண்ணாங்க. அது நிமித்தம் 24,000 பேர் வாதையினால் செத்தாங்க. அந்த நேரத்தில் பினேகாஸ் எழும்பி நீதி செய்தான். இஸ்ரவேல் மனுஷனும் ஒரு மீதியானிய பெண்ணும் வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கும்போது அவன் ஈட்டியை கொண்டு போய் வயிற்றில் குத்தி போட்டான். அது நிமித்தம் ஆண்டவர் அந்த வாதை நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி நம்ம வேசித்தனம் பண்ணக்கூடாது. கள்ளத்தொடர்பு எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. திருமணம்லாம் செய்யும் பொழுது ரட்சிக்கப்பட்ட மகனா ரட்சிக்கப்பட்ட மகளா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாங்களான்னு சொல்லி பாருங்கள். வேலை பார்க்குறாங்களா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, அதை பார்க்காதங்க. முதல் இடம் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா, நிச்சயமாக அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தான்னா அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் நல்ல வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் முக அழகை பார்த்து நீங்கள் கொடுக்காதீங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் விக்கிரகங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க கானான் தேசம், பாலும் தேனும் முடிகிற கானான் தேசத்துக்கு போகிற வழியில் அவங்க என்ன செய்தாங்க, மோசே ஆண்டவரோட பேசுவதற்காக மலைக்கு போயிட்டான். அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்தாங்கன்னா கன்றுக்குட்டியை உருவாக்கி அதுதான் எங்களை எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி அதற்கு முன்னாக பலியிட்டு ஆடி பாடி இருந்தாங்க. அது நிமித்தம் நிறைய பேர் மரித்து போனாங்க. அப்படி ஆண்டவர் விக்கிரகங்களை ரொம்ப அருவருக்கிறார். ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய சிங்காசனம் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரகங்களை உண்டாக்கணும்னா ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அவர் கடும் கோபம் கொண்டு அவங்கள அழிக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பரம கானான், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு யோசுவாவும் காலேபும் தவிர வேற யாருமே போகலை. முறுமுறுத்தாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. அது நிமித்தம் அவங்க அழிக்கப்பட்டாங்க. அப்படிதான் இந்த நாட்கள்லையும் நம்மளை இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். எங்கே கொண்டு செல்வதற்காக? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வதற்காக. ஆனால் இடையில நம்ம பின்வாங்கி போனாலோ, இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமை, மற்றவங்களை கொலை செய்கிறது, கத்தியை எடுத்து வெட்டுறது மட்டும் இல்லை, தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நம்ம ஒருவரோடு அன்பாக இருப்போம். ஆண்டவர் அதை தான் ராஜரீக பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த ராஜரீக பிரமாணம் என்ன? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த ராஜரீக பிரமாணத்தின்படி நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை விடுவித்து காக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பரம ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. எப்படி ஆகிலும் நம்ம இந்த பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய தீர்மானம். அதுக்காக தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. ஏசப்பா, இம்மட்டுமா உம்முடைய வார்த்தைகளை போதிக்க நீர் கிருபை கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகாமல் உம்மை நேசிக்கவும், ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி வாழவும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்ய நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோடு இந்த நேரத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனை நீக்கி போடுங்க, சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. நல்லா படிக்கிறதற்கு வாய்ப்பை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, அவங்க விரும்புகிறதிலும் வேண்டிக் கொள்கிறதிலும் மிகவும் அதிகமாய் செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அதன் மூலம் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உடைய கரத்திலே இந்த நேரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் இறங்கி அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் உண்மை அண்டிக் கொள்கிறார்களோ அவர்களையெல்லாம் நீர் பாக்கியவான்களாய் மாற்றியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.